அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் குரு பெயர்ச்சியால் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருந்து 9வது வீடான மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயர்ச்சி மே 15, 2025 அன்று காலை 2:30 மணி முதல் ஜூன் 2, 2026 வரை நடக்குதுங்க. இந்த பெயர்ச்சி காலத்தில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி 3வது வீடு மற்றும் 5வது வீட்டில் இருக்கும். இந்த பெயர்ச்சி உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்கு ரொம்பவே அனுகூலமாக இருக்குங்க. பணியிடத்தில் பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். பொதுவாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். அலுவலக நிர்வாகத்துடன் மிக நெருக்கமான பிணைப்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண முடியும். அலுவலக நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் புதிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அவர்களுடன் பிணைப்புக்கு நேர முதலீடுகள் உங்களுக்கு அவசியம். பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுங்க. மேலும் நிறுவனத்தில் அனைத்து முக்கிய நோக்கங்களுடன் உங்களுடைய சொந்த நோக்கங்களை சீரமைக்க இது மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த தகவல் தொடர்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடனான உறவில் சிறிய மோதல்கள் இருக்கலாம். உங்களுக்கு இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் சமரசமாக செல்வது, அனுசரித்து போவது, இதெல்லாம் ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் ரொம்பவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மற்றும் வயதான உறவினர்களுடனான தொடர்பு உங்களுக்கு பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்குங்க. பகிரப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல்கள் மூலமாக நீண்ட கால நினைவுகளை உருவாக்குவீங்க. இந்த நேரத்தில் காணப்படக்கூடியது இப்படி. மேலும் இந்த சூழல் மற்றும் குடும்ப பிணைப்புகள் சம்பந்தப்பட்ட அனைவரின் மகிழ்ச்சியும் பலப்படுத்தும். மேலும் சில சமயங்கள் உங்களுடைய உடல்நலம் சிறிய அசௌகரியங்களை சந்திக்க நேரிடலாம். இவை சிறிய தலைவலி அல்லது சளி முதல் அவ்வப்போது வயிற்று பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாங்க. ஓரளவு சங்கடமாக தான் இருக்கும். இந்த நிகழ்வுகள் அரிதாகவே தீவிரமானது. மேலும் அதிர்ஷ்டவசமாக அவற்றில் இருந்து வேகமாக குணமடைவீங்க. பெரும்பாலான சிறிய நோய்கள் சில நாட்களுக்குள்ள அல்லது எளிய தீர்வு மூலமாக தீர்க்கப்படலாம். ஏராளமான தண்ணீர், ஓய்வு இவையெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் இந்த சிறிய சவால்கள் நீண்ட காலத்தில் உங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள்ளும். மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், நீங்கள் நிறுவனத்தில் விளையாட்டில் ஈடுபாடு, இவை எல்லாமே மாணவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முதுகலை படிப்புகளுக்கான உயர்கல்வி தரத்தை அடைவதற்கு இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியமானதுங்க. மாணவர்கள் தங்களுடைய முதுகலை ஆய்வு கட்டுரைகளை முடிக்க சில பயனுள்ள வழிகளை கண்டறிவாங்க. பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்வதற்கு இது ஒரு சிறந்த நேரம். ரியல் எஸ்டேட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் லாபத்தை அவ்வளவு எளிதாக கொடுக்காது. எனவே கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்தில் பல தடைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த தடைகள் பொதுவாக எந்த ஒரு பணி சூழலிலும் காணப்படும் பல்வேறு காரணிகளின் காரணமாக ஏற்படலாம். நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம் என்பதை உணர வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண உங்களுடைய அலுவலக நிர்வாகத்துடனும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தோடு தொடர்பு கொண்டது. அலுவலக நிர்வாகம் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கலாம். நிர்வாக குழுவோடு நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் சிறிது நேரம் செலவிடுவீங்க. இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. பொறுமையோடு செயல்பட்டால் நிர்வாக எதிர்பார்ப்போட நீங்கள் எல்லாமே புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும். இந்த நிறுவனத்தின் நோக்கங்களோடு உங்களுடைய இலக்குகளை சீரமைத்து கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் போது நீங்கள் நீண்ட திறன்பட்ட தொடர்பு கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடனான உறவுகள் அர்த்தமுள்ளதாகவும் அனுகூலமானதாகவும் ஏற்படுத்துங்க. மேலும் அன்பான மரியாதைக்கு உரிய அனுபவங்களை பெறுவீங்க. விவாதங்கள் சுதந்திரமாகவும் நல்ல பிணைப்பிற்கு அடித்தளமாகவும் இருக்கும். இது நாளுக்கு நாள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய பிணைப்புகளில் நீங்கள் ஆதரவையும் புரிதல்களையும் கண்டறிவது உறுதி. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகவாசத்தை அனுபவிப்பீங்க. மேலும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நேசத்துக்கு உரிய தருணங்களை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். பகிரப்பட்ட எண்ணங்களும் ஆர்வங்களும் உங்களுக்கு இடையில ஆழமான பிணைப்பு உருவாக்க உதவும். உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அகன்று ஆழமாகும். சரி, திருமண வாழ்க்கை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடனான தொடர்பில் சிறு சண்டைகள் முதல் அன்றாட வாழ்க்கையில் நடவடிக்கைகளில் மாறுபட்ட விருப்பங்கள் வர சிறிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது சமாளிக்க நீங்கள் வெளிப்படையாக பழகுவது நல்லது. உங்களுடைய செயல்கள் அல்லது குறிக்கோள்களில் ஒரு சிறிய மாற்றம் அவர்களுடைய உறவின் மேம்படுத்த ஒரு பாதையை அமைக்கலாம். உங்களுடைய கூட்டாளியின் கருத்துக்களோடு ஒத்துப்போவது மிகவும் அவசியம். அவர்களுடைய உணர்வுகள் மற்றும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துவது நல்லது. இது இருவருக்கும் இடையில ஒரு தெளிவை ஏற்படுத்தும். சிக்கலை சரி செய்வதில் இருவரும் ஒன்றாக செயல்படுவது ரொம்பவே அவசியம். அன்பினுடைய உதவியால் தடைகளை தாண்டுவது எளிது. உங்களுடைய உணர்வுகளை நேர்மறையாகவும் மரியாதையுடனும் வெளிப்படுத்துவது நல்லது. இது உங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் தற்போது பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு சாதகமானதாக இருக்கு. முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய மாதமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. மேலும் எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும். இதற்கு நேர்மறையானது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் இருப்பினும் அவற்றினுடைய நியாயமான அபாயங்களோடு அவற்றில் பங்கு கொள்ள முடியும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் அதை திரும்ப பெற இயலாமல் போகலாம். நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக ரியல் எஸ்டேட் தற்போது வரவேற்கத்தக்கது அல்ல அப்படின்னும் பணம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதிகப்படியான செலவுகள் அனைத்தும் உங்களை வளர்ச்சி அடைய செய்யாமல் ஆகிவிடலாம். புத்திசாலித்தனமான முதலீடுகள் மற்றும் விவேகமான செலவுகளின் கவனம் செலுத்துவதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய நிதிநிலையை அதிகரிக்க முடியும். கவனமாக திட்டமிட்டால் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நிதி இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு உரைக்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் விளையாட்டு நடவடிக்கைகளில் தங்களுடைய ஈடுபாட்டை குறைத்து கொள்வது நல்லதுங்க. கல்வி பணிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்குவது அவர்களுடைய கல்வி நோக்கங்களை அடைய உதவும். பட்டம் பெற்று உயர் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு கல்வி தேவைகளுக்கு இந்த கட்டம் மிகவும் லாபகரமானதாக இருக்கும். குறிப்பாக முதுகலை அல்லது PhD மட்டத்தில் ஆய்வறிக்கைகளை முடிப்பதற்கு இந்த நேரம் முக்கியமானதாக மாறுது. அத்தகைய மாணவர்கள் அந்தந்த ஆராய்ச்சி திட்டங்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய சரியான ஆதாரங்களையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். மேலும் கவனமாக முயற்சி மற்றும் உத்திகள் மூலமாக மாணவர்கள் கல்விக்கான முழு திறனையும் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக கல்வி சாதனைகளை நோக்கி நிறைய முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் படிப்பை விட விளையாட்டு ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னும் அதிக நேரம் ஈடுபடாமல் தங்களுக்குள்ள ஏற்ற சமநிலையை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். நீங்கள் எப்போதாவது அவ்வப்போது சிறிய உடல்நல பிரச்சனைகளை அனுபவிக்கலாம். அவ்வப்போது தலைவலி, சளி மற்றும் சில லேசான செரிமான கோளாறுகள் இருக்கலாம். உபாதைகள் எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கலாம். பொதுவாக தீவிரமானவை அல்ல. விரைவான மீட்பு நிச்சயமாக இருக்கும். சிறிய உடல்நல பிரச்சனைகளின் பெரும்பாலானவை தாமாகவே தீர்ந்துவிடும் அல்லது வீட்டு வைத்தியம் மூலமாக குணமடையும். நிறைய திரவ பதார்த்தங்களை குடிப்பது, ஓய்வெடுப்பது மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய மீட்சியை விரைவுபடுத்தும் அப்படின்னு உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உடலுக்கு போதுமான ஓய்வு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அறையில் யானை சிலையை வைக்கிறது ரொம்ப நல்லது. மாதம் ஒரு முறையாவது திங்கட்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு பிரார்த்தனை செய்வது ரொம்ப சிறப்பு. திருமணமாகாத இளம் பெண்களுக்கு பரிசுகள் அல்லது ஆடைகளை வழங்குவது உங்களுக்கு அது செய்யக்கூடிய பரிகாரமாகவே சொல்லப்படுது. நீங்களும் இது போல் கடைபிடித்து வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலனா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.